இன்றைக்கி நாம் 8ஆம் வகுப்பு அறிவியலில் நீர் பாடத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? 0 டிகிரி செல்சியஸ். இந்த 0 டிகிரி செல்சியஸை நம்ம வேறு எப்படியும் எழுதலாம்னா =273 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ் =273 கெல்வின். இதில் தான் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும். நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது அதிகமான அழுத்தத்தில். கார்பன் டை ஆக்சைடோட கரைதிறன் ஹை ப்ரெஷரில் தான் அதிகமாகும். நீரினை மின்னார் பகுப்பும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன். மின்னார் பகுத்துள்ள நீரை ஈடுபடுத்துகிறப்போ ஆனோடில் என்ன கிடைக்கும்னா ஹைட்ரஜன் H2 தான் கிடைக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம், வெள்ளியம், டின். அதுதான் SN. அதுதான் நீரை மாசுபடுத்தும். ஈயம், வெள்ளியம், டின், SN. அடுத்து, நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்ஃபேட்டுகள். நீரோட பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்க்கு காரணமாக இருப்பவை என்னென்னா சல்ஃபேட்ஸ். நீர் நிறமற்றது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றது. நீருக்குன்னு ஒரு தனி சுவை கிடையாது, அது நடுநிலைத்தன்மையை வந்தது. அமிலங்கள் புளிப்பு சுவையோடு இருக்கும். pH <7 அமிலங்கள் புளிப்பு சுவை. pH <7 காரங்கள் கசப்பு சுவை. நீருக்கு மழை நீரோட pH வேல்யூ 7, நியூட்ரல். அதுக்கு சுவைக்கு கிடையாது. நீரின் தற்காலிக கடினத்தன்மை கொதிக்க வைத்தல் முறையில் நீக்கப்படுகிறது. நீரை கொதிக்க வச்சோன்னா அதில் இருக்க சல்ஃபேட்ஸ்லாம் போய் டெம்பரரி ஹார்ட்னஸ் போயிடும். இதுதான் நீரின் தற்காலிக கடினத்தன்மை கொதிக்க வைத்தல் முறையில் நீக்கப்படுகிறது. நீர் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். நீரோட டென்சிட்டி ரோ எப்போ 1000 kg/m3 எப்போ இருக்குன்னா இதுதான் நீரோட டென்சிட்டி. இது 4 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். இதுதான் 4 டிகிரி செல்சியஸில் தான் நீர் அதிக அடர்த்தியை பெற்றிருக்கும். ஏற்றம் வீழ்படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். ஏற்றம் நீர் வீழ்படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். அடுத்து சரியா தவறா? கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகே நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும். சரி. கழிவு நீர் கலத்துனால சென்னையில் கூவம் ரிவர் ரொம்ப நீட்டாக இருந்த ஒரு ரிவர் பியூராக இருந்த ரிவர் சாக்கடை ஆகிட்டு. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகே நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும். கடல் நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாது. கடல் நீரில் சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்த இயலாது. வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணில் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது. சரி. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மண்ணோட தரம் குறைஞ்சி நீர் மாசுபடுது. சரி. கடல் நீரில் உப்பு எப்படி கலக்குது? ஆற்று நீர்லேருந்து அடிச்சுட்டு போகிற மண், கல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அழுக்காக ஃபார்ம் ஆகி அந்த அழுக்கெல்லாம் கடல் நீரில் சேர்றதுனால அந்த அழுக்கெல்லாம் உப்பாக மாறுது. இப்படி தான் கடல் நீரில் உப்பு ஃபார்ம் ஆகுது. நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையிலும் மாறாமல் இருக்குங்கிறது தவறு. நீரின் அடர்த்தியானது டெம்பரேச்சர் மாற மாறும், டென்சிட்டி மாறும். நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும். தவறு. நீரில் கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும் அப்படிங்கிறது தவறு. மென்னீரில் தான் சோப்பு நன்கு நுரையினை தரும். கடின நீர்னா என்னென்னா கனநீர் D2O தான் நம்ம கனநீர் கடின நீர் அப்படிமோ. மென்னீர் நார்மல் H2O. அடுத்து ஒரு பொறுத்துக. சர்வ கரைப்பான் நீர் ஒரு சர்வ கரைப்பான். கடின நீர் வயிற்று உபாதைகள். கடின நீர் குடித்தோன்னா நமக்கு வயிற்று உபாதைகள் வந்துடும். கொதித்தல் கிருமிகளை கொள்ளுதல். நம்ம நீரை கொதிக்க வைக்கிறப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே
நீரில் இருக்க கிருமிகள்லாம் வந்து செத்து போயிடும். நுண்ணுயிர் நீக்கம் நுண்ணுயிர் நீக்கம் ஓசோனேற்றம். நுண்ணுயிர் நீக்கம்னா என்னென்னா ஓசோன் வாயு வந்து நமக்கு கொடுக்கறது. கழிவு நீர் மாசுபடுத்தி, கழிவு நீர் வந்து நன்னீரில் கலக்கும்போது நீர் வந்து மாசுபாடு அடையும். அவ்வளோதான்.